இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தப்புமா துர்கா, நீ பண்ணது பெரிய தப்பு. பெத்த அம்மாவை பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்திருக்கியே, அது அவளுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இல்லையா ஐயா? அந்த அளவுக்கு அவங்க ஏன் வச்சுக்கிறாங்க? நவீன அவங்க எதுவும் செய்யாம இருந்திருந்தா நான் ஏன் பஞ்சாயத்துக்கு போறேன்? துர்கா, நீ நினைக்கிற மாதிரி அத்தை எதையும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த சிவனாண்டியும் அந்த சித்தப்பனும் தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இல்ல, அம்மா தான் ஏதாவது பண்ணிருப்பாங்க. அவங்க தான் நேத்து நவீன பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க. அங்க இருக்கிறவங்க முன்னாடி சண்டை போட்டிருக்காங்க. அத்தைன்னு கூப்பிட்டா கொன்னுடுவேன்னு சொல்லிருக்காங்க. அம்மா, கோபத்துல ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொல்றது அம்மா, அதெல்லாமா பெருசா எடுத்துக்கிறது? உன் புருஷனை பழிவாங்கிற அளவுக்கு நிச்சயமா எதுவும் பண்ணிருக்க மாட்டா. இல்லப்பா, நவீன் விஷயத்துல அவங்க கோபம் இன்னும் குறையவே இல்ல. தேவையில்லாம அவரை எதுக்காக பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு கூப்பிடணும்? அவங்க தான் கூப்பிடலன்னு சொல்றாங்களே. அப்படின்னா எதுக்கு ஒரு ஆள் வந்து நவீன அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லணும்? துர்கா, அது அந்த சிவனாண்டியா அவங்க சித்தப்பா வேலையா கூட இருக்கலாம்ல. ஆமா, மாமா சொல்ற மாதிரி இது அவங்க செஞ்சுட்டு அம்மா மேல கூட பழி போட்டிருக்கலாம்ல. கற்பனையா என்ன வேணாலும் பேசலாம், ஆனா எவிடன்ஸ் எல்லாம் அம்மாக்கு எதிரா தானே இருக்கு. அவங்களோட வளையல் தான் நவீன் காணாம போன இடத்துல கிடைச்சிருக்கு. பஞ்சாயத்து ஆபீஸ்ல வச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. இந்த ஆதாரம் போதாதா? அவங்க தான் நவீன ஏதோ செஞ்சிருக்கணுங்கிறதுக்கு தயவு செஞ்சு யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண பாக்காதீங்க. நான் 1 மணி நேரம் தான் பாப்பேன். இல்லன்னா பெத்த அம்மானு கூட பார்க்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன துர்கா,